அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்துல போய் நியாயம் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேசக்கூடாது. மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல நியாயம் பேசினீர்கள் என்று சொன்னால் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆண்டவரே, உமக்கு தெரியாது, இதனால தான் அந்த தவறை நான் செஞ்சேன். ஆண்டவரே, உமக்கு தெரியாது, அதனால தான் அந்த தவறை நான் செஞ்சேன். நான் செஞ்சேன் என்று கர்த்தரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேச கூடாது. என்னை கையை பிடிச்ச அவ இழுத்தா, அதனால தான் நான் தவறு செஞ்சேன். நியாயம் பேச கூடாது. என்னை குடிக்கும்படியாய் நண்பர்லாம் என்ன செஞ்சாங்க? நீ கட்டாயப்படுத்தினாங்க, அதனால ஒரு டம்ளர் குடித்தேன். இதில் என்ன ஆண்டவர் இருக்குது அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? டே சும்மா ஒரு ஒரு இழுடா இந்தடா அப்படின்னு கொடுத்தாங்க. நானும் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன செஞ்சேன், நான் உண்மையாகவே குடிக்கல, என்னதான் இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணி பார்ப்போம்? இப்போ போச்சுலாம் செக் பண்ணி பார்த்தேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சேன், இதில் ஆண்டவர் இருக்குது. இப்படி கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நியாயம் பேச கூடாது. நியாயம் பேசணும்னா மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட தவறை ஒத்துக்கிறணும். ஆண்டவரே, தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் பண்ணணும். தப்பு தப்பு தான், தவறு தவறு தான், எனக்கு கிருபையா இறங்கும் அப்படின்னா கர்த்தர் கிருபையா என்ன செய்வார்? இறங்குவார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒன்றும் மூடியில் மறைக்கலை, நான் இதனால தான் செஞ்சேன், நான் அதனால தான் செஞ்சேன், கோச்சுக்கிறாதீங்க ஆண்டவர், இதில் என்ன இருக்கு ஆண்டவரே, கண்டுக்கிறாதீங்க ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லலை. நான் செஞ்சது தவறு தான், நான் செஞ்சது, நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் சில தவறுகளை செஞ்சிடறோம், தவறான வார்த்தைகளை பேசிடுறோம், தவறான காரியத்தை பார்த்துடுறோம், தவறான காரியத்தை பண்ணிடுறோம். உடனடியாக உணர்வடைந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து, கர்த்தாவே நான் செஞ்சது தவறு தான், இந்த ரத்தத்தினால் என்னை கழுவும், இந்த ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், என்னை எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே, என்னை பலப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை நிலைநிறுத்தும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையா என்ன செய்வார்? காரியங்களை செய்வார். கர்த்தரை நியாயப்படுத்தி பேசணும்னா வாழ்வடையவே மாட்டோம். அவற்றையே போய் நியாயப்படுத்தி பேசணும்னா என்ன, எங்கே போக போகிறோம்? நம்ம வேறு யார்கிட்ட போக போகிறோம்? அவர் தான் ஃபைனல். அவற்றையே போய் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே போக போகிறோம்? ஒரு நாள் நியாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சத்திய வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பை பாவம் செய்யும்படியாக அங்க போர்த்திபாருடைய மனைவி கட்டாயப்படுத்துகிறாள், கையை பிடிச்சி இழுக்கிறா. உங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸு போனால் கூட பரவாயில்ல, போ, எனக்கு என் ஜீவன் தான் முக்கியம், என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு கையை உதறிட்டு ட்ரெஸ்ஸை விட்டு செஞ்சுட்டான். ஆள் தப்பிச்ச முளைச்சின்னு வெளியே ஓடி வந்துட்டான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதே, அது வாழ்க்கை அழிச்சிருமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் பாருங்க அப்படியே நம்ம நெருங்கி வரும் பொழுது தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்ய வேண்டும்?
ஓடி வர வேண்டும். ஆமென். நியாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யோசேப்பை போல கையை உதறிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம்ப்பா, உன் ஐக்கியமே எனக்கு வேணாம், உன் கூட சேர்ந்தா நீ குடிக்கத்தான் சொல்லுவ அப்படின்னா எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். சீரட்டு குடிக்க நீ கட்டாயப்படுத்தினேன்னா, சாராயம் குடிக்க நீ கட்டாயப்படுத்தின, வெத்தலை போட கட்டாயப்படுத்தினேன்னா, மூக்குப்பிடி போடுறதுக்கு நீ கட்டாயப்படுத்தினேன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம். அப்படி ஒன்று எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீ இருப்பு நாளைக்கு இல்லாமல் போயிடுவ. எனக்கு தேவன் என்ன செய்யணும், வேணும். எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் எனக்கு வேணும். அவர் தான் என்னை இந்த பூலோக வாழ்க்கையிலும் காப்பாற்றுகிறவர், நித்தியத்திலும் காப்பாற்றுகிறவர். ஆமென். எனக்கு அவர் தான் முக்கியம். அப்படி நின்று பிடிக்கணும். இப்படி வளைஞ்சு குழஞ்சு நண்பனையும் பிரியப்படுத்தி, தோழனையும் பிரியப்படுத்தி, தோழியும் பிரியப்படுத்தி, அவங்கள லேசாக ப்ளீஸ் பண்ணி அப்படிலாம் வாழணும் அவசியமே கிடையாது. யார் நமக்காக ஜீவனை கொடுக்கல, யார் நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தலை. நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அவர் கிருபையாய் இறங்குகிறவர், மன்னிக்கிறவர். அவர் நாமம் எல் நாஷா, நான் அவருக்கு பிரியமாய் வாழப்போகிறேன். ஆமென். ஆகவே கர்த்தர்ட்ட போய் நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஒத்துக்கிறணும், மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் கிருபையாய் என்ன செய்வார், மன்னிப்பார், என்ன செய்வார், இறங்குவார். சில சமயங்களில் இந்த பாவங்கள் நம்மளை நெருங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை. பாவம் அப்படி நம்மளை சுற்றி நம்மளை நெருக்க அமுக்க பார்க்குது, அப்படித்தானே, நம்மளை வீழ்த்த பார்க்குது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை நோக்கி, யாரை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாவம் நெருங்கி வரும் பொழுது, நம்மளை விழத்தள்ள பார்க்கும் பொழுது, நாம பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை ஜெயித்தவர். ஆமென். பாவ சோதனைகளை ஜெயித்தவர். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள். என்ன நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற சாட்சிகள் அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்துக்கு போறாரு. ஆதியாமத்தில் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஆளையா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களை எல்லாத்தையும் அப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே பாருங்க 11ஆம் அதிகாரத்தில் அப்படி முடிச்சுட்டு 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? இத்தனை திரளான சாட்சிகள். ஆபிரகாமை பாரு, ஏனோக்க பாரு, அவ்வளவு பாவம் நிறைஞ்ச உலகத்திலையும் பரிசுத்தமா வாழ்ந்தான். அவனை பாரு, ஆபிரகாமை பாரு, தாவீதை பாரு, அவங்க விசுவாசத்தை பாரு. ஆமென். தாவீது பாவத்தில் விழுந்த மாதிரி நீ விழுந்துடாத. யோசேப்பு மாதிரி என்ன செய்ய, கையை உதறிட்டு வெளியில ஓடி வா. தானியேல் மாதிரி நில்லு வைராக்கியமா. ஒரு அற்பமான சாப்பாட்டுக்காக என்ன செய்யாத, விழுந்துடாத. எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்களெல்லாம் பாரு. இவங்களை பார்க்கட்டும் பரவாயில்ல, இயேசுவை நோக்கி பார். ஆமென். யாரை நோக்கி பாரு? இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப பாவ சோதனைகள் நம்ம நெருங்கும் பொழுது நாம பார்க்க வேண்டிய ஒரே நபர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்துக்கிட்டே ஓடி வந்து ஈஸியா ஓடி வந்துடலாம். அவரை பார்த்து ஓடி வந்து ஈஸியா ஓடி வந்துடலாம். ஆகவே கர்த்தர்ட்ட போய் நியாயப்படுத்தி பேசாம, நான் இதனால செஞ்சேன் அதனால சொல்லி என்ன செய்ய, ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாம, ஆர்கியூமெண்ட்லாம் வாதாட்டம் பண்ணுறது, வாதிடுறது, அப்படிலாம் பண்ணாமல், கர்த்தாவே என்னை செஞ்சது தவறு தான், என்னை மன்னியும், ரத்தத்தினால கழுவு, என்னை சுத்திகரியும் சொல்லி உண்மையாய் மன்னிப்பு கேட்கும் பொழுது எல் நாஷா, கிருபையாய் மன்னிப்பார், கிருபையாய் இறங்குவார், கர்த்தரை எடுத்து நிறுத்துவார், ரத்தத்தினாலே கழுவி உங்களை என்ன செய்வார், பாதுகாத்து நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் கிருபையா மன்னிக்கிறார் சொன்ன மாத்திரத்தில் பாவம் செய்து கர்த்தர் லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அர்த்தம் கிடையவே
கிடையாது. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். துணிகரமான பாவங்களுக்கு, துணிஞ்சு செய்கிற பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். விலக்கி காத்தருளும் ஆண்டவரை. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஞானஸ்தானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றாச்சு. கர்த்தாவே, இன்னமும் அந்த தவறை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லா இல்லை. வருஷங்கள் போயிருச்சு, காலங்கள் போயிருச்சு. இந்த மீதமுள்ள வருஷங்கள்ல பரிசுத்தமா வாழணும், உமக்கா எழுப்பி பிரகாசிக்கணும், உடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் நான் மண்ணளி போட்டக்கூடாது. அந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்கணும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரணும். ஆமென். இப்படி வரும் பொழுது கர்த்தருடைய உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஆமென்.